இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது. அதில் வலுவான ஒரு கிரக மாற்றமானது ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவம்பர் மாதம் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத பலன்களாக கொடுத்துட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக மாற்றம் வலுவாக நடக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரக மாற்றம் வலுவாக ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னல, அது என்ன நடக்க போகுதுன்னா, சனி பகவான் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இவர் வகர நிவர்த்தி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சனி வகர நிவர்த்தி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனினால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி சனியை பற்றி கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியே ஆகணும். அதை சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நீதி தவறாத நீதிமான் என்று சொல்லலாம். ஸோ நீதியை எந்த அளவுக்கு காப்பாருன்னா கடவுளையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு சக்தி கொண்டிருக்கிற அவர். ஸோ கடவுளையே கூட சனி பிடிக்கணுங்கிற போது பிடித்து ஆட்டி வைப்பார். அதனால தான் சனி பகவான் நீதி தவறாத நீதிமான். ஸோ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வருதுவதற்கு காரணம் கூட சனி பகவான் என்று சொல்லலாம். ஏன்னா சனி பயிற்சினாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். ஜோதிடத்து மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட சனி பயிற்சியில் சனி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து செயல்படுற அளவுக்கு பயம் வந்துடும். அதனால தான் சனி ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த நவம்பரில் வகரகதி நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வகர நிவர்த்தி ஆகிறது எல்லா ராசிகளுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஜோதிட சிறுவர் எப்படி கணிக்கக்கூடிய கணிப்புகள் நடக்குதோ, சனினால் நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ அதை மட்டும் கரெக்டாக நாம் ஃபாலோ பண்ணாவே போதும், நல்லதான் நடக்கும். இந்த நவம்பர் மாதத்தில் இன்னும் சில நாட்களில் வகர நிவர்த்தி ஆகிறாரு சனி. நேரடியாக சனி பயிற்சினால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. உங்கள் ராசிக்கு எந்த பர்சன்டேஜ் அளவு கோடீஸ்வர யோகம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பலன்களை தெரிஞ்சுக்குங்க. சனி வகர நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். சனி வகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூற மாதிரி சூழ்நிலை உருவாகும். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகுங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பொதுவாக எப்போது நடந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும் சில ராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. ஆக்சுவலி கடந்த சில மாதங்களாக மீன ராசியில் வக்ரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இன்னும் சில நாட்களில் நவம்பர் மாதத்தில் வகர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறார். சனி வகர நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். சனி வகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில்
கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா என்ன மாதிரியான வருமானம் ஈட்டுவீங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் என்ன மாதிரியான வருமானம் ஈட்டுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. சனியுடைய இதனால சூப்பர் லக் உங்களுக்கு அடிக்க போகுது. உண்மையாலுமே சூப்பர் லக் அடிக்குமா அடிக்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2025 வருடம் இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது. அதற்குள் 11வது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு. இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம். மீண்டும் நவம்பர் மாதத்துலேயும் கிரகநிலைகளில் மாற்றங்கள் காணப்பட இருக்குது. இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும். சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும். ஸோ நவம்பர் மாதம் அதில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத சனியுடைய இதை வைத்து பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறார். அவர் நவம்பர் 11ஆம் தேதி பகரகதி அடைகிறார். பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை பெற முடியும். சில ராசிக்காரங்க குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்ரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க. மேலும் இந்த நவம்பர் 28ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஒரு பக்கம் குரு வக்ரகதி அடைகிறாரு, இன்னொரு பக்கம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதில் சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க. இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது. மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் கிடைக்க போகுது. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இதை தவிர குருவின் பார்வையும் இருக்குது. இதில் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதனால் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் ஏற்றம் காண்பீங்க. இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரமாக போகிறார். உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், சுய தேவைகளை 11ஆம் தேதிக்கு முன்பு வைத்து கொள்வது நல்லது. உங்கள் ஆரோக்கியம், உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக சிகிச்சைகளை 11ஆம் தேதிக்கு முன்பு செய்து கொள்வது நல்லது. குரு பார்வை 2ஆம் இடத்துல பார்ப்பதால் தனவரவு, பொருளாதாரம் நன்றாக இருக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு செய்யும் போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மெதுவாக நடக்கும். நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி ஆவதால் முழுக்க யோகங்களை வாரி வழங்குவார். செல்வத்தை அள்ளி கொடுப்பார். ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் 28ஆம் தேதிக்கு முன்பே உங்கள் வேலைகளை செய்து கொள்வது நல்லது. 28ஆம் தேதிக்கு பிறகு பணம், பொருளாதார, வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சனி வக்ரம் இல்லாத ஜாதகத்துக்கு மீண்டும் யோகம் உண்டாக்கும். 5-12 இது அதிபதியானவர் 12வது இடத்திலே இருக்கிறார். குரு பார்வையால் இருப்பதால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். இதனால் குழந்தைகளுடைய தேவை, குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். வெளிநாடு வேலையெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பயணங்கள் செய்வீங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். உடம்புல இருந்த வலிகள் அனைத்தும் நீங்கும். 6-11ஆம் அதிபதியாக சுக்கிரனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடத்தோடு அமர்ந்திருக்கிறார். இது மிகப்பெரிய யோகமாகும். லாபத்தை அள்ளி கொடுப்பார். உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். இருக்கின்ற இடத்திலேயே நல்ல சம்பளம் அல்லது வேறு வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களை செய்வதற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். புதனும் சுக்கிரனும் சேர்வது லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்கும். ஆக மொத்த தொழில் நன்றாக இருக்கும். நல்ல மனை அமையும். எதிர்பார்த்த மனைவி, கணவர் அமைவார்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுபகாரியங்கள் நடக்கும். அப்பாவின் தேவைகளை நவம்பர் 16ஆம் தேதிக்கு முன்பு வைத்து கொள்வது நல்லது. பொருளாதார சார்ந்த விஷயங்களில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மேலே வருவீங்க. தொழில் நன்றாக இருக்கும். வருமான லாபம் உண்டாகும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால
பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.